ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோஸ் இன்னைக்கு காலையில் சனிக்கிழமை அன்னைக்கு எடுத்த வீடியோ. பாப்பாவுக்கு மட்டும் தான் இன்னைக்கு ஸ்கூலு. தன்ஷிக்கு மட்டும் இன்னைக்கு என்ன லஞ்ச் செய்கிறேன், எப்படி அவளை ஸ்கூல் அனுப்புறேன்னு தான் இந்த வீடியோஸில் தொடர்ந்து வரப்போகுது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். காலையில் 7 மணிக்கெலாம் நம்ம வீடியோ எவ்வளோ வெளிச்சமாக இருக்குது பாருங்கள். அந்த மாதிரி நம்ம டைல்ஸ் போட்டிருக்கோம் ஒயிட்ல. ஜன்னலோடைய கிளாஸ் வந்து ஒயிட்ல கொடுத்துருக்கோம். சில பேர் ஜன்னலோட கிளாஸ் வந்து பிளாக்ல கொடுப்பாங்க. நானும் பிளாக்ல எடுக்கலாம்னு தான் ஆசைப்பட்டேன். ஆனால் பிளாக்ல போட்டோம்னா உள்ளார வெளிச்சம் கிடைக்காதுன்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அதனால ஒயிட்லேயே போட்டாச்சு. ஒரு பக்கம் இப்போ சாதம் வெந்துட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் டீ போடுறதுக்காக பால் ஊற்றி வச்சிருக்கேன். நேற்று விலைக்கு வச்ச பாத்திரம்லாம் அந்த சைடில் எடுத்து வச்சிருக்கேன். வீட்டுக்கு பின்னாடி வியூ பாருங்க. இன்னைக்கு காலையில வியூ இப்படிதான் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து நம்ம வீட்டை சுத்திலையும் மணல் வந்து போட்டிருந்தோம் பாருங்க. பின்னாடி தர போடுறதுக்காக ஃபுல்லா வந்து ஒரு ஸ்டெப் வரைக்கும் மணல் வந்து போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் சார்ட்ட சொல்லி தர போடுற ஒர்க் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இந்த தர போடுற ஒர்க் வந்து ஃபுல்லாவே ஃபினிஷ் பண்ணிருக்க வேண்டியது. வீடு ஹவுஸ் வார்மிங் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கட்டிக்கலான்ட்டு எல்லாரும் சொல்லிட்டாங்க. ஏதாச்சும் குறை கிடக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்குன்னு பின்னாடி குறைய போட்டாச்சு. அந்த குறை போட்டுமே கண்டிச்சு விடலீங்களா, எல்லாருக்கும் உடம்பு சரியில்லாம வச்சு செஞ்சு விட்டுருச்சு. அடுத்து இப்போ பாருங்க, அடுப்பு வந்து விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு தான் வாஷ் பண்ணா, அதுக்குள்ள எல்லாமே அழுக்காயிடுச்சு. இப்போ உருளைக்கிழங்கு பொரியல் செய்யறதுக்காக இப்போ உருளைக்கிழங்கு எடுத்துட்டு இருக்கேன். பாப்பா வந்து சொல்லிட்டா காலையிலே, இன்னைக்கு எனக்கு தயிர் சாதம் உருளைக்கிழங்கு பொரியல் இது ரெண்டை மட்டும் செஞ்சு கொடுத்துருங்க. நான் வாழைக்காய் இருக்கு, வாழைக்காய் பொரியல் செஞ்சு கொடுத்துட்டேன், தயிர் சாதம் எடுத்துட்டு போமாங்கிறேன். இல்ல எனக்கு வாழைக்காய் பிடிக்காது, நான் சாப்பிட மாட்டேன், அது பஜ்ஜி போட்டாதான் பிடிக்குமா, பொரியல் செஞ்சா பிடிக்காதான். அதனாலே பாப்பா கேட்ட உருளைக்கிழங்கு இன்னைக்கு பொரியல் செய்ய போறேன். ஃபர்ஸ்ட் தோலெல்லாம் சீவிட்டு நெக்ஸ்ட் சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி அப்படியே எண்ணெயிலே பொரிச்சு எடுத்துட வேண்டியதான். தண்ணி எல்லாம் ஊத்த மாட்டேன். இப்ப பாருங்க, சின்ன சின்ன பீஸா வந்து உருளைக்கிழங்க கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ ஒரு வான்ல வச்சு எண்ணெய் ஊத்தி கடுகு கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு நல்லா மிக்ஸ் ஆனதுமே கொஞ்சமா மஞ்சத்தூள், மிளகாய் தூள், உப்பு இது எல்லாமே சேர்த்து கொஞ்சம் அப்படியே லோ ஃப்ளேம்ல வச்சு நம்ம வந்து வதக்கிக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஹை ஃப்ளேம்ல வச்சோம்னா கண்டிப்பா அடி பிடிச்சிரும். அதனாலே நான் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு தான் நான் வந்து உருளைக்கிழங்குலாம் வந்து ஃப்ரை பண்ணுவேன். அடுத்து டீ போட்டிருந்தேன். ஒரு கிளாஸ் டீ குடிச்சிக்கிட்டே ஒர்க் பண்ணலான்ட்டு இப்போ டீ குடிக்கிறதுக்கு ஒரு கிளாஸில் டீ ஊற்றிட்டேன். தயிர் தாளிக்கிறதுக்காக இப்போ ஒரு பாத்திரத்தில் தயிர் ஊற்றியாச்சு. அதில் கொஞ்சமாக உப்பு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை இது மட்டும் கட் பண்ணி அப்படியே எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு இப்போ தாளிச்சு வச்சாச்சு. தயிர் தாளிச்சாச்சு, உருளைக்கிழங்கு பொரியல் செஞ்சாச்சு. பாப்பாவுக்கு இப்போ லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணியாச்சு. நான் எப்பயுமே சொன்னது தான், வீக்லி ஒரு நாள் என் வீட்டில் கண்டிப்பாக தயிர் சாதம் லஞ்ச் பாக்ஸுக்கு போய் ஆகும். அதே போல இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு தயிர் சாதம் கொடுத்து விட்டாச்சு. தன்ஷிக்கு தயிர் சாதம்னா ரொம்ப பிடிக்கும். பாருங்க, தயிர் சாதமும் பொரியலும் செஞ்ச உடனே இப்போ சாப்பிட்றதுக்காக பிளேட்ல சாப்பாடு போட்டு வந்து சாப்பிட்டுட்டு டேஸ்டா இருக்குமா அப்படின்னு பாப்பா சொல்லியிருந்தா. சரி சாப்பிட்டு முடிச்சுட்டு வாமா தலை சீவி விட்டுறேன்னு சொல்லிட்டு அதே போல பாப்பா வந்து இப்போ தலை சீவுறதுக்காக தேங்காய் எண்ணெய், சீப்பு, கிளிப்பு எல்லாமே எடுத்துட்டு வந்தாச்சு. இப்போ தலை சீவி விட்டுட்டு இருக்கேன். தன்ஷிக்கிட்ட இருக்கிற ஒரே குறை தலை சீவ மட்டும்தான் தெரியல. மற்ற ஒர்க்கு எல்லாமே தெரியுது, தலை சீவ இன்னும் கத்துக்கல. தன்ஷியே ஒரு 2 டைம் வந்து தலை சீவிட்டு வந்து காமிச்சா. எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு 3 நாளைக்கு நம்ம தலை சீவலைன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி மோசமான நிலைமையில இருந்துச்சு. சரி இனிமே நீ ட்ரை பண்ண வேணாம், லீவ் நாளில் ட்ரை பண்ணு. இந்த மாதிரி அவசர அவசரம் ஸ்கூல் போகிற டைம்லலாம் ட்ரை பண்ணாத. உனக்கும் அவசரம் அவசரம்னு கிளம்பணும், நானும் அவசர அவசரம்னு சீவணும். லீவ் நாளில் ட்ரை பண்ணி பாருமான்னு பாப்பா கிட்ட சொல்லிட்டேன். தலை சீவிட்டாச்சு. தர்ஷனுக்கு இன்னைக்கு ஸ்கூல் லீவு. காலையில டிவி போட்டுட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். ஸ்கூல் போகும்போதெல்லாம் 8 மணி வரைக்கும் தூங்குவான். நானும் 10 வாட்டி கூப்பிட்டு பார்ப்பேன், எழுந்து வெளியே வரமாட்டான். வலுக்கட்டாயமா அவனை தூக்கிட்டு வந்து ப்ரஷ் பண்ண வச்சு குளிக்க வச்சு ஸ்கூலுக்கு அனுப்பிவிடுவேன். லீவ் நாள் வந்துட்டா மட்டும் காலையில 6 மணிக்கெல்லாம் டானும் எழுந்து டிவி போட்டுட்டு பார்த்துட்டு இருக்கான். இது என்ன டிசைன் தான் எனக்கும் புரியல. இப்போ தர்ஷன் ஜாலியாக அங்கே விளையாண்டுட்டு இருக்கான். தன்ஷி இப்போ போட்டு வச்சுட்டு ஸ்கூலுக்கும் பாப்பா வந்து கிளம்பிட்டா. லஞ்ச் கூட வந்து எடுத்துட்டு போகல. நான் லஞ்ச் பாக்ஸ் எல்லாத்தையும் நான் என்னோட பேக்லேயே வச்சுக்கிறேமா அப்படின்னு வந்து பாப்பா சொல்லியிருந்தா. ஏமான்னு கேட்டேன். என்னால் ரெண்டும் தூக்கிட்டு போக முடியல, நான் பேக்லேயே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டா. நீ பேக்ல வச்சு எடுத்துட்டு போறது பிரச்சனை இல்லை. கப்பில் இருக்கிற குழம்பா இருந்தாலும் தயிரா இருந்தாலும் பேக் உள்ள ஊத்தாம நீ சேஃபா எடுத்துட்டு போமா அப்படின்னு பாப்பா கிட்ட சொல்லியிருக்கேன். சரிங்கம்மான்னு சொல்லியிருக்கேன். அவங்க ஸ்கூல்ல வந்து பிளாஸ்டிக் கவர், பிளாஸ்டிக் பாக்ஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. எப்படி நான் பாக்ஸை வந்து கவர் பண்ணி கொடுக்கறதுனே தெரியல. பாப்பா வந்து இல்லை ஊத்தாது, நான் நேராகவே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸ் இப்போ பேக்ல வச்சிருக்கா. இந்த A4 ஷீட்ல இருக்கிற வரைபடங்கள் எல்லாமே தன்ஷி நேத்தி ஸ்கூல் விட்டு வந்ததுமே ஈவினிங் வந்து பாப்பாவே வந்து வரைஞ்சி வச்சிருக்கா. எப்படி இருக்குன்னு பாருங்க, கமெண்ட்ல சொல்லுங்க. நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ஒரு 2-3 படம்லாம் சூப்பரா இருந்துச்சு. ஆர்ட் பை தன்ஷின்னு போட்டிருக்க பாருங்க. இது எல்லாமே பாப்பா வந்து வரைஞ்சது. இவங்கெல்லாம் யார் தன்ஷின்னு நான் கேட்டேன். அதுக்கு பாப்பா சொன்னா, என்னோட ஃப்ரெண்ட்ஸை தான் நான் வந்து வரைஞ்சிருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தா. சரி நம்ம சப்ஸ்கிரைபர்ட்டு உன்னுடைய வரைபடங்களை காமிக்கலாம் அப்படின்னு பாப்பா கிட்ட சொல்லி இப்போ நான் ஒரு டைம் வந்து எல்லாமே உங்கள்கிட்ட காமிச்சிட்டு இருக்கேன். இந்த வரைபடங்கள்லாம் எப்படி இருந்துச்சு மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. பாருங்க, ஆர்ட் பை தன்ஷின்னு போட்டு வச்சிருக்கா.
இப்பெல்லாம் வந்து மேடம் வந்து பென்சில் A4 ஷீட்னு எடுத்துட்டு ஏதாச்சும் வரைஞ்சிட்டு இருக்கிற வேலை தான். தன்ஷி கிளாஸ்ல வந்து ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நிறைய சேர்ந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தா. நேத்தியே சார்ட் வாங்கிட்டு வந்து ஏதோ ப்ராஜெக்ட் எல்லாம் பண்ணியிருந்தா. நெக்ஸ்ட் வந்து வீக்லி டெஸ்ட் பாப்பாவுக்கு வைப்பாங்க. அதுல சைன் வாங்குறதுக்காக இப்ப நோட் வந்து எடுத்து காமிக்கிறான் என்கிட்ட. 20க்கு 16 மார்க் வாங்கியிருக்கா. இப்போ ஒரு 2 டேஸ் முன்னாடி வந்து பாப்பா ஸ்கூலுக்கு போயிருந்தேன். அவங்க ஸ்கூல்ல வந்து பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் வச்சிருந்தாங்க. பாப்பாவோட ரேங்க் கார்டு வந்து கொடுத்திருந்தாங்க. 12th ரேங்க் வாங்கியிருக்கா. ஏன் 12th ரேங்க் வாங்கியிருக்கா, என்ன மார்க்லாம் ஏன் கம்மியா இருக்குன்னு நான் கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, இல்லம்மா தன்ஷி நல்லா தான் படிக்கிறா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வீக்லி டெஸ்ட்லாம் நல்லா தான் எழுதிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஹையர் கிளாஸ் ஒரு கிளாஸ் மாறி போகும்போது கிளாஸ்ல கொடுக்குற சப்ஜெக்ட் எல்லாமே வந்து கொஞ்சம் டஃப்பா தான் இருக்கும். நீங்க முன்னாடி படிக்கிற மாதிரி இப்பயும் பிள்ளைங்க படிப்பாங்கன்னு நினைக்காதீங்க. அவங்க மேல மேல போகும்போது சப்ஜெக்ட் வந்து கொஞ்சம் டஃப்பா தான் இருக்கும். பிள்ளைங்க கொஞ்சம் பிக்கப் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. நானும் தன்ஷி கிட்ட சொல்லியிருக்கேன், நல்லா படிக்கணும், நிறைய மார்க் எடுமா அப்படின்னு வந்து பாப்பா கிட்ட சொல்லியிருக்கேன். கண்டிப்பா நெக்ஸ்ட் எக்ஸாம்ல நல்லா படிச்சு மார்க் எடுக்கிறோமா அப்படின்னு பாப்பா வந்து சொல்லியிருக்கா. நெக்ஸ்ட் எக்ஸாம்ல மார்க் கம்மியாகிட்டு ரேங்க்கும் கம்மியா வந்துச்சுன்னா நான் பனிஷ்மெண்ட் வேற மாதிரி கொடுப்பேன் அப்படின்னு பாப்பா கிட்ட சொல்லியிருக்கேன். இல்ல நான் கரெக்டா படிச்சு நான் மார்க் எடுத்துறேன் அப்படின்னு சொல்லி பாப்பா வந்து இப்பெல்லாம் காலையில படிக்கிறது நைட்டு படிக்கிறதுமா மேடம் படிச்சுட்டே இருக்கிறாங்க. பார்ப்போம் காலாண்டு பரீட்சையில் அவள் எவ்வளோ மார்க் எடுக்கிறான்னு பார்ப்போம். இப்போ பாப்பா ஸ்கூலில் அனுப்பி விட்டாச்சு. நெக்ஸ்ட் என்னோட ரொட்டீன் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணணும். வாஷிங் மிஷினில் துணி போடணும். ஈவினிங் பாப்பா வந்ததுக்கப்புறம் துணி போட்டுக்கலாம். ஏன்னா சனி ஞாயிறு லீவு தான். ஒன்றும் எமர்ஜென்சியாக நம்ம வந்து துவைக்க வேணான்ட்டு தோணுது. அடுத்து இப்போ கிச்சன்லாம் க்ளீன் பண்ணணும், பாத்திரம்லாம் வாஷ் பண்ணணும். அதெல்லாம் அப்படியே சிங்கில் இருக்குது. இன்றைக்கி தயிர் சாதம், உருளைக்கிழங்கு பொரியல், அம்மா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்த கீரை, அவ்வளோதான் இன்றைக்கி வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு. தர்ஷன் வந்து டிவி பார்த்துட்டு இருக்கான். இன்னைக்கு வந்து ஸ்கூட்டியை வந்து கழுவி விட்டுட்டோம். ரொம்ப நாளா வண்டி கழுவாமலே இருந்துச்சு. அதனாலே இப்போ பாப்பா ஸ்கூல் அனுப்பி விட்டுட்டு உடனே டீப் வந்து முன்னாடி பைப்பில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம். அந்த டீப் எடுத்து சூப்பராக வண்டியை ஒரு வாட்டர் வாஷ் மாதிரி பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் மண் எல்லாத்தையும் கிளீன் பண்ணி கழுவி விட்டாச்சு. ஒரு அழுக்கு இல்லாமல் இருக்கும், அவ்வளோதான். ரொம்ப தேய்ச்சிலாம் நான் வந்து கழுவலை. சிம்பிளாக கழுவி நிழலில் நிறுத்தியாச்சு. சிங்கில் இருந்த பாத்திரத்தை எல்லாமே நான் வாஷ் பண்ணி வச்சுட்டேன். அடுத்து வந்து கீரை வந்து ஸ்லிம்மில் வச்சு அதை வந்து சூடு பண்ணிட்டு இருக்கேன். அம்மா வீட்டிலேருந்து புளிச்சக்கீரை எடுத்துகிட்டு வந்திருந்தேன். தயிர் சாதத்துக்கு அதை தொட்டுட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால இப்போ நான் சாப்பிட்றதுக்காக வச்சுருக்கேன். காலையில் காஃபிலாம் போட்டேன், அது அப்படியே இருக்குது பாருங்க. புளிச்சக்கீரை, அடுத்து தயிர் சாதம். இதுதான் நீ காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் எடிட்டிங் ஒர்க்லாம் இருக்குது. இப்போ நான் டெய்லியும் ஷார்ட்ஸ்லாம் போட்டுட்டு இருக்கேன். எனக்கு ஷார்ட்ஸுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள், பிளாகுக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, அதே போல் ஷார்ட்ஸுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். என்கிட்ட ஏதாச்சும் கேள்விகள் கேட்க வேண்டியிருந்துச்சுன்னா கண்டிப்பாக கேளுங்க. அதுக்கு ஒரு லாங் வீடியோ நான் வந்து மேக் பண்ணி கொடுக்குறேன். ஆல்ரெடி போஸ்ட் வந்து போட்டிருந்தேன். என்கிட்ட ஏதாச்சும் கேள்விகள் கேட்க வேண்டியது இருக்கா ஆச்சரியக்குறின்னு போட்டிருந்தேன். யாருமே இது வரைக்கும் கமெண்ட் போடவே இல்லை. கேள்விகள் இருந்துச்சுன்னா கேளுங்க. நான் லாங் வீடியோவா உங்களுக்கு மேக் பண்ணி அதுக்கு நான் வந்து பதில் வந்து உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு சனிக்கிழமை மார்னிங் ரொட்டீன் இப்படிதான் இருந்துச்சு. இந்த வீடியோஸ் பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்றேங்க. நீங்க என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த விளாக்ல சந்திக்கலாம். பாய்.